ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால நம்முடைய வார பலன்களும் செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள். ஸோ மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். சிம்மராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்காங்க. இந்த வாரத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக இது இந்த வார கிரக நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரத்தில் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். 10 அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷன், தொழில், ஜாப், உங்களோட கரியர். ஸோ இது நல்லா இருக்கான்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆக வேண்டியிருக்கு, இது வரைக்கும் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக வேலையில், ஜாபில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, சராசரி நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, அது உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ்மே ரொம்ப நல்லா இருக்குது. சொந்தமாக நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். ஸோ தொழிலில் அது நம்ம எல்லாருமே தொழில் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கைக்கு பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ வரணும். பட் இந்த வாரம் அதெல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, திருமணம் வேண்டான்றவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் அதை நல்லா பயன்படுத்துங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது, யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ நீங்கள் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லது தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் வந்துடும். ஸோ இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரம் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அவரே உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகமாகவும் இருக்கார். 10 நாளே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. மணி ரொட்டேஷன், யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ரேஸில் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்ட வருமானம் நினைக்கிறவங்களுக்கு மினிமமாக பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன்,
மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த யுக வணிகங்கள் கை கொடுக்கும். பட் அதே சமயத்தில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பார்த்து பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபியூச்சரில் அது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல. ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் இதெல்லாம் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு செட் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி இது அத்தனையுமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கும் பணம் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அதெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் குரு இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். ரொம்ப நாளாக நடைபெறாத குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக என் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். எதிர்பாராத உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். இதெல்லாமே நல்லது உண்டு. அதெல்லாமே யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, நான் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, நீண்ட தூரம் பிரயாணம் போகணும், அதுக்காக பிளான் பண்ணுறது, புக்கிங் பண்ணுறது, ரிசர்வ் பண்ணுறது எல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி 12 அப்புறம் அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பிப்ரவரி 12 அப்புறம் நல்லா இருக்குது. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் நிறையவே உண்டு. அதனால் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக பார்ட்னரோடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் பிப்ரவரி 12 அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இளைய சகோதர சகோதரிகளால் பிப்ரவரி 12 அப்புறம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் சிறப்பாக இல்லை. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதிகப்படியான செலவினங்கள் இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். எல்லாரோடையும் இந்த வாரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், சுப்பீரியராக இருக்கட்டும், சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய மிங்கில் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. குறிப்பாக மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணுங்க. அதுலேயும் உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேட்டு நடங்க. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாது. யார் எதிரி நண்பன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது.
அப்படிப்பட்ட கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ்லுமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக 2 பேருக்கும் பிரச்சனை, போராட்டம், பிரிவினைகள், செப்பரேஷன், இதெல்லாமே தான் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இதெல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னா, கிரகங்கள் நார்மலாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நார்மலாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு. ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே ஃபேவரபுளாக உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வர்றார். அது வரைக்கும் அவர் 6ஆம் இடத்துலேயே இருப்பார். அவரோடு செவ்வாய் இருப்பார். ஒரு பக்கம் 6ஆம் இடம்னா நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய ஜாப், நம்முடைய கரியர் இந்த வாரம் பரவாயில்ல. பட் அதே சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் செவ்வாய் பகவான் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார், அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. அங்கே வேலை இருக்குது, பட் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அஷ்டம சனி. ஸோ சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக மணி ரொட்டேஷன் இருக்குது, பட் ப்ராப்ளமும் இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருந்த உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ பெரிய லெவலில் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ பிஸ்னஸ்லையுமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னருக்காக எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிப்பனான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கோ வழக்குகளில் ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதிலே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல லேபர்ஸ் கிடைப்பாங்க. அது இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க ஒழிய உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுவும் மேரிட்டல் லைஃப்புமே பெரிய ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. இந்த வாரத்தில்
பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸு நல்லாவே இருக்குது. பட் ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிற சுச்சுவேஷன் தான் ரொம்ப கம்மி. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. எல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வளர்ப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க. இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பாராத ட்ராவல், அதனால் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம எதுவும் முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது. ட்ரை பண்ணுங்கள். பட் பெரிய ஹோப்பாக அந்த காரியங்கள் நமக்கு ஃபேவரபுளாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். குடும்பத்தில் நடக்காத தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிட்டும். இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வேலை இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனும் தந்த சேல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்கான்னா இல்லை. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் ஓரளவுக்கு கிடைக்கும். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அதே பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம், எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் தேவையில்லாத ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரத்தில் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்க. 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி அத்தனையும் டெவலப் ஆகும். யாரெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எதிர்பாராத வேலையின் காரணமான பயணம், அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என் வீட்டுக்கு நல்ல டெனண்ட்டுக்கு ஆள் வரல, வாடகைக்கு ஆள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வாடகைக்கு ஆள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, வேலையில், ஜாபில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது.
இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை பெருசாக ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் அது குறைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், செலவினங்கள், வைத்திய செலவுகள், குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ அதுலேயும் இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எல்லாம் இருந்தாலும் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அல்லது 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் லோன் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி தொழில் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பிஸ்னஸுமே நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள். இந்த வாரம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த வாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லாவே இருக்குன்னு தான் இந்த வாரம் சொல்லணும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எல்லாமே நல்லா இருக்குது. வேலையெல்லாம் சராசரி மனிதனாக இருந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ கிடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் அது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான ஒரு சோர்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருந்தால் நல்லது நடக்கும். ஸோ உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே கரேஜ்னு அர்த்தம், தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஆட்டோமேட்டிக்காக கூடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய தனஸ்தானத்தில், தனம்னா உங்களுடைய பண வரவு, அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருட்கள், குறிப்பாக நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள், இப்படி ஏதோ ஒன்றை வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு நார்மல்
இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை வாய்ப்புமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஐடியலாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். குறிப்பாக நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் சேஞ்ச் பண்ணணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறது. பயங்கரமான கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வாரத்தில் தன்னம்பிக்கை மட்டுமல்ல, துணிஞ்சு சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பெருசாக இல்லை. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உறவுகள் விஷயத்தில் உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். எதிர்பாராத விதமாக சேல்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அட்வான்ஸ் போடுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதுலேயும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், எதில் பண்ணுறதாக இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், ஆசை, சிந்தனை வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே சாதகமாக இல்லை. பட் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு கூடும். இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சிறப்பாக இல்லை. உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் தான் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க ஒழிய உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கிரகங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் வருமானத்தை மீறி செலவு பண்ண நினைக்கிறீங்களோ இந்த வாரம் செலவு பண்ணிடுங்க. இல்லை எதுலையாவது எனக்கு பணம் இருக்குது, கொஞ்சம் கேஷ் ரெடியாக இருக்குது அல்லது பணம் பெரட்டலாம் அப்படிங்கிறவங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ 12ஆம் இடம் விரயம் அல்லது நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் அல்லது முதலீடு. ஸோ முதலீடு பண்ணுறோங்கிறதுக்காக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வேண்டாம். ஸோ நீங்கள் வேறு இதில் லேண்டில், ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 12ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் அத்தனை கிரகங்கள் இருக்குது. ஒன்று அப்பாவுக்காக செலவு பண்ணுங்கள், இல்லை நம்முடைய உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள், இல்லை மனைவிக்காக செலவு பண்ணுங்கள், இல்லை யாராவது அத்தை முறைகள், ஆன்டி முறைகள், உறவுகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள்.
தேவையற்ற உங்களுக்கு வரக்கூடிய விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் பிப்ரவரி 12 வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு, வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிப்ரவரி 12க்கு அப்புறம் மாற்றங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருங்க. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக தான் இருக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய ராசியிலே சனி உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் பெரிய ப்ராஃபிட் இருக்கான்னா இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ இருக்குது. பெரிய லெவலில் நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த வாரம் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.